லாலு பிரசாத் யாதவ் காலை போலீஸ் அதிகாரி கழுவிய சம்பவம் ஜார்க்கண்ட் மாநிலத்தில் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. கால்நடை தீவன ஊழல் வழக்கில் 5 ஆண்டு சிறை தண்டனை விதிக்கப்பட்ட ராஷ்டிரிய ஜனதா தள தலைவரும் பீகார் முன்னாள் முதல்வருமான லாலு பிரசாத் உச்சநீதிமன்றத்தில் ஜாமீன் கிடைத்ததை அடுத்து ஜார்க்கண்ட் தலைநகர் ராஞ்சி சிறையிலிருந்து திங்களன்று விடுதலையானார். செவ்வாயன்று ஜார்க்கண்ட் மாநிலம் ராம்கர் மாவட்டத்தில் உள்ள சின்ன மாஸ்டா கோவிலுக்கு பிரார்த்தனைக்காக லாலு சென்றார். கோவிலுக்குள் செல்வதற்கு முன் லாலுவின் கால்களில் ராம்கர் டிஎஸ்பி அசோக் குமார் தண்ணீர் ஊற்றி கழுவினார். இன்னொரு போலீஸ்காரர் லாலு சாமி கும்பிட்டு வரும் வரையில் அவரது செருப்புகளை கையிலேயே வைத்துக் கொண்டிருந்தார். இந்த சம்பவம் ஜார்க்கண்ட் மாநிலத்தில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியதை அடுத்து லாலுவுக்கு சேவகம் புரிந்த போலீசாருக்கு கடும் கண்டனங்கள் கிளம்பியுள்ளன. போலீஸ் துறைக்கு இழுக்கு ஏற்படுத்திய அசோக் குமார் பதவியை ராஜினாமா செய்ய வேண்டும் என ஜார்க்கண்ட் பாரதிய ஜனதா தலைவர் சிபி சிங் வலியுறுத்தினார். இதனிடையே சர்ச்சைக்குரிய டிஎஸ்பி அசோக் குமார் கோவிலுக்குள் செல்லும் முன் கால்களை கழுவ நினைத்த லாலுவுக்கு தண்ணீர் தேவைப்பட்டது என்றும் அதனால் தண்ணீரை லாலுவின் கால்களில் தான் ஊற்றியதாக விளக்கம் அளித்துள்ளார்.